இன்றைக்கு நாங்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில நடைபெற்ற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கம் ஒரு மாஃபியா போலத்தான் நடந்திருக்கு. 3 நாட்கள் தொடர்ச்சியான ஒரு பகிஷ்கரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கான எந்த பாதுகாப்பும் ஏற்பாடும் இல்லாமல் ஒரு வைத்தியர்கள் இங்கனம் உலகத்தில் எங்கேயும் இப்படி ஒரு பரந்தாழ்ந்த பணம் சம்பாதிப்பதற்கான வடிவங்களாக ஊழலையும் அரச பணிமனைகளில் செய்ய வேண்டிய வேலைகளை போய் தனியார் செய்வதும் மக்களை பரிசோதனை பிராணிகளாக தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவதும் இங்கெல்லாம் இல்லை. அப்படி ஒரு 30 வருஷ போராட்டம் நடந்த மண்ணில எப்படி இவர்களால மக்களுக்கு எதிராக போய் மிக பச்சையாக நிற்க முடியும்? அந்த நோயாளிகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பரிசோதனை பிராணியாக தனியார் வைத்தியசாலைகளுக்கு கச்சா பொருளாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அரச மருத்துவர்கள் தான் தனியார் துறையை வச்சிருக்கிறாங்க. அப்ப கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது. இவர்களுக்கு தேவை லாபம் ஈட்டுறது, அதே நேரம் இலவசமா மருத்துவத்தை செய்கிறார் அரசாங்கம். வார நோயாளிக்கு அவர் என்ன சொல்லுவார்? உலக வங்கியின் திட்ட வரவில்லை, அதுக்காக ஆய்வுகள் செய்தவங்க. அந்த ஆய்வில் 95% அரச வைத்தியர்கள் இந்த பிரைவேட் செக்டர் சொல்லப்படுகின்ற மெடிசின் வைத்தியசாலைகளுக்குள்ள பணிபுரிகிறார்கள். ஒரு இருதயமற்ற ஆயிரக்கணக்கான சாவகச்சேரி மக்கள் போராடி எங்களுக்கு மருத்துவ சேவை இல்லை என்று சொன்ன பிறகு நீங்கள் அதுல போயிருந்து கொண்டு ஐரோப்பிய தரத்தில் சொல்ற அவ்வளவு மக்களையும் நீங்கள் ஒரு முட்டாள் என்று தான் நினைக்கிறீங்க. அவர்களுக்கு தெரியும் தாங்கள் சொல்றது பொய்யல். ஆனால் இந்த சிஸ்டத்தை காப்பாற்ற வைக்கிறார். இந்த கூட்டு களவாணி மருத்துவ மாபியாக்களை காப்பதற்கான முன்னிலை இன்னொன்று செய்யணும் என்றால், இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டுக்கு வரும் பொழுது உண்மையிலேயே இந்த மக்கள் இவர்களுக்கு எதிராக போராடும். அரச வைத்தியசாலைகள்ல வைத்தியம் பார்க்காம அதை தடுத்து நிறுத்தி கண்டு நியார் ஹாஸ்பிட்டல்களுக்கு நோயாளிகளை வெறும் பரிசோதனை பிரியாணிகளாக அனுப்புகின்ற இந்த வைத்தியர்கள் உண்மையில் மன்னிக்க முடியாத சமூக கிரிமினல்கள். பொன்முட்டையிடம் வார்த்தை நோயாளிகள் தனியார் துறைக்கு. அதாவது நாங்க வரலாற்றை கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த வரலாறு திருப்பியும் எங்களை தாண்டி. வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் ஒரு மாலை பொழுதிலே ஜெர்மன் நகரான முஞ்சன் கிளப்பாக்கில் தேசம் திரை நேயர்களுக்கு முதலாவது அறிமுகமாக இருக்கலாம். ஆனால் நீண்ட காலமாக 4 தசாப்தங்களுக்கு மேலாக இடதுசாரி அரசியலில் ஒரு முன்னோடியாகவும் தனது கருத்துக்களை ஆதாரங்களோடும் மிக பலமாகவும் உறுதியாகவும் தெரிவித்து வருகின்ற அரசியல் சிந்தனையாளர், அரசியல் ஆய்வாளர் ஸ்ரீரங்கன் அவர்களை சந்திக்கின்றோம். ஸ்ரீரங்கன் விஜயரட்னம், வணக்கம். வணக்கம். நீங்கள் அண்மை காலமாக இந்த அர்ஜுனாவுடைய சாவச்சேரி விஷயங்கள் பற்றி காய்ச்சிருக்கிறீர்கள். அண்மை அரசியல் மாற்றங்கள், உலக அரசியல் மாற்றங்கள் பற்றியும் காய்ச்சிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அரசியல் சிந்தனையாளர் என்ற வகையில இடதுசாரி என்றது தோற்று விட்டதா? கேவலன், இது உண்மையில இடதுசாரித்தனம் தோற்று விட்டதா என்றால் உண்மையில் பதிலளிக்க வேண்டியது இன்றைய நிலையில ஆம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் கேள்வி இருக்குது. தோற்று விட்டு 2 வார்த்தையில் நிச்சயமாக இடதுசாரித்தனம் தோற்றது என்பதற்கான அடிப்படை காரணமே பாட்டாளிய வர்க்க உணர்வு பூர்வமான வர்க்க உணர்வு சிதைந்தது. இன்றைக்கு இந்த வர்க்க உணர்வு, பாட்டாளி வர்க்க உணர்வு சிதைந்தது என்றால் இன்றைக்கு அப்படி ஒரு சமூகம் இருக்கா பாட்டாளி வர்க்கம் என்றது, அல்லது பாட்டாளிய வர்க்கம் என்ற அந்த வர்க்கம் எது என்ற கேள்வியே இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் இழப்பதற்கு எதுவுமற்ற வர்க்கம்தான் பாட்டாளிய வர்க்கம் என்று மார்க்சினால் குறித்துரைக்கப்பட்ட சித்தாந்த மொழிவு. ஆனால் இன்றைக்கு உழைப்பாளிகள் எல்லோரிடமும் இழப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. அது அடிப்படையாக அவர்களுடைய தொழில், வேலை. இன்றைக்கு வேலை பறிபோகுது என்று சொன்னால் என்னுடைய புரட்சி எல்லையிட்டுக் கொண்டு நான் நின்றுவேன். தொழிற்சங்கத்திற்கு நின்று எதிர்த்து போராட போறது இல்லை, தொழிற்சங்கங்களோட கூட்டணிந்து முன்னுக்கு போவதில்லை. ஆனால் இடதுசாரியில் அதிகமானவர்கள் கவனிக்க தவறுவது இன்றைய ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் உற்பத்தி பொறிமுறை மாற்றம் அடைந்திருக்கிறது. இப்ப இந்த பொறிமுறை மாற்றம் அதுக்கு நாங்க போறோம். ஒன்று பாட்டாளி வர்க்கம் பற்றி சொல்லியிருந்தீங்களா, அடுத்தது தொழிற்சங்கம். இன்றைக்கு நாங்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில நடைபெற்ற பிரச்சனைகளை பார்த்தீங்கள் என்றால் தொழிற்சங்கம் ஒரு மாஃபியா போலத்தான் நடந்திருக்கு. 3 நாட்கள் தொடர்ச்சியான ஒரு பகிஷ்கரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கான எந்த பாதுகாப்பும் ஏற்பாடும் இல்லாமல். அப்ப இது அடுத்தது இன்னொன்றும் சொல்லப்படுது. குறிப்பாக மலையக தமிழர்கள் அளவுக்கு மோசமான ஒரு ஒடுக்குமுறையை சந்தித்த சமூகங்கள் இல்லை. ஆனா இன்றைக்கும் அந்த மலைய சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதாக சொல்லப்படுற தொழிற்சங்கங்கள் இவர்களும் ஒரு மாஃபியாக்களாக தான்.
அந்த அந்த சமூகம் தன்னை முன்னேற்றி விடக் கூடாது என்றதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். அப்ப அதை என்னென்று நாங்கள் விளங்கிக் கொள்றது? அப்ப இதுக்கு உலக தொழிற்சங்கங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அதுல ஒரு பிரிவுதான் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் பிரதிபலிக்கின்ற தொழிற்சங்க முரண்பாடுகள். இன்றைய தொழிற்சங்கங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். நிலவுகின்ற அரசுக்கும் முதலாளிகளுக்கும் நடக்கின்ற பிரச்சனைக்கு இடைத்தரகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தொழிற்சாலையில் 500 பேரை இன்றைக்கு நான் வேலை நிறுத்தம் செய்ய வேலையிலிருந்து தூக்கிவிட போறேன். ஏனென்றால் எங்களுடைய வரவு செலவுக்கு அமைய எங்களுக்கு ரோட்ல பூச்சி தான் வந்திருக்குது. சிவப்பு விளக்கு எங்களுடைய டே புக்ல வருது. இந்த குவார்டல் எங்களுக்கு இவ்வளவு தோல்வி, நாங்கள் இவ்வளவு பர்சனல குறைத்தால் மட்டும்தான், வேலையாளர் நிறுத்தினால் மட்டும்தான் நாங்கள் அந்த லாபத்தை அடையலாம். ஆக மொத்தத்துல அவர்கள் அந்த லோன் நேபன் கோஸ்ட் என்று சொல்லி சம்பளத்துக்கு கொடுக்கின்ற செலவுகளைத்தான், உற்பத்தி செலவுகளைத்தான் செலவுகள் என்று பார்க்கிறார்களே தவிர மேனேஜருக்கு கொடுக்கிற போனிய அவர்கள் பெருசா எடுக்கிறதில்லை. அப்ப இங்க உள்ள தொழிற்சாலைகள் தொழிற்சங்கங்களோட வேலை என்ன? பொருளாதாரவாதத்துக்குள் முடக்கப்பட்டு அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் வருகிற பிணக்க தீர்ப்பதற்கான இடைச்செயலாளர்கள் கையூட்டு பெற்று இதே பிரச்சனைய இன்றைக்கு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஈஜி மெட்டால் சொல்லப்படுகின்ற ஏமன் தொழிற்சங்கம், இந்த தேசத்தின் பெரும் மிகப்பெரிய தொழிற்சங்கம், 20 மில்லியன் தொழிலாளர்கள் அவர்களுக்கு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த 20 மில்லியன் கொண்டவர்கள் அந்த தொழிற்சங்க தலைவருக்கு சம்பளம் 18,000 யூரோ மாதம். ஆனா வேலை செய்யற எனக்கு 3,000 ரூபாய் தான் சம்பளம். அப்ப அவரை ஒரு அதிகார வர்க்கமாக மாற்றப்பட்டதன் பின்னால் தொழிற்சங்கம் என்பது இங்க சொல்லுவாங்க என்ன, முதலாளிகளுக்கும் அரசுக்கும் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஏற்படுற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான இடைத்தரகர் தான் இது. அதே போல இங்க இருக்கக்கூடிய அரசுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசிய அரசுகள் என்ற இன்றைய நிலை உலக நாணய வங்கி, உலக வங்கி இவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான இடைத்தரகர் பெர்மிட்டல் சொல்லுவாங்க, அவதான் இந்த அரசு. இப்படிப்பட்ட தொழிற்சங்கங்கள் மக்களுடைய தொழிலாளர்களுடைய நலன்களையோ அந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்கள நலன்களையோ ஒருபோதும் கவனிக்கிறதுக்கு தேவை. இதுக்குள்ளே ஒரு சின்ன சூத்திரம் இருக்குது. டாக்டர்கள், வைத்தியர்கள் யார்? எலைட் குரூப், சமூகத்தின் மேல்மட்ட கல்வியாளர்கள். நிச்சயமா. அப்ப அந்த மேல்மட்ட கல்வியாளர்களுக்காக இருக்கக்கூடிய மருத்துவ வைத்தியர் சங்கங்கள் அந்த வைத்தியர்களுக்கு முழுமொத்த வைத்தியர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்காக தான் குரல் கொடுப்பார்களே தவிர இந்த மக்கள் நோயப்பட்டு போகின்ற மக்களுக்காக போராட மாட்டார்கள். தொழிற்சங்கங்களும் தொழிலாளிக்காக அவர்கள் சண்டை பிடிக்கிறார்கள் தவிர நுகர்வு செய்கின்ற பொதுமக்களுக்காக அல்ல. இலங்கை எடுத்துக்கொண்டான இலங்கைக்கு வெளியில எடுத்துக்கொண்டான, குறிப்பாக இலங்கைக்கு வெளியில ஐரோப்பிய நாடுகள்ல தொழிற்சங்க போராட்டம் ஒன்று நடக்குமா இருந்தால் அந்த போராட்டம் அந்த நாட்டு மக்களால இன்றைக்கு நிராகரிக்கப்படுகிறதோ அல்லது அந்த சரிவு ஏற்படுதோ அன்றைக்கு அந்த போராட்டத்தை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படும். இது மக்கள் தொழிற்சங்கத்துக்கு எதிராக போராடின ஒரு விஷயத்தை நாங்கள் இங்க பார்க்கிற குறைவு மிக மிக அருமை. நான் அப்படி கேள்விப்பட்டில்லை. இல்ல. ஆனா இலங்கையில ஒரு 30 வருஷ போராட்டம் நடந்த மண்ணில எப்படி இவர்களால மக்களுக்கு எதிராக போய் மிக பச்சையாக நிக்க முடியும்? அதான் அது நிற்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சட்ட ரீதியாக அவர்கள் வைத்தியர்களுக்கான தொழிற்சங்கம், மருத்துவ அந்த எலைட் குரூப்புக்கான தொழிற்சங்கமே அன்றி அவர்கள் இலங்கையுடைய முழுமொத்த தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்கம் அல்ல. இங்கேயும் அதேதான் பிரச்சனை. வைத்தியர்களுக்கு மாபக் புண்டு ஒன்று இருக்குது. மாபக் ஈஸ்ட் ஏமன்ல உருவாக்கப்பட்ட மாபோக், அது தனியா வைத்தியர்களுக்கு மட்டுமானது. அது வைத்தியர்களுக்கு ஏற்படுற இன்றைக்கு ஒரு வைத்தியர் 13 மணித்தியாலம் பிரைவேட் கிளினிக்ல வேலை செய்யறார். முந்தி அது கொம்யூனுக்கு சொந்தமான அரசாங்க வைத்தியசாலையா இருந்தது. இப்ப 10-15 வருஷத்துக்கு முதல்ல இந்த வைத்தியசாலைகளை கிராஸ் போர்டர் லீசிங் என்று சொல்ற ஒப்பந்தத்துக்கு அமைய 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டு விட்டார்கள். அப்ப அதன் பின் பல இங்க இருக்கக்கூடிய நகராட்சிக்கு சொந்தமான வைத்தியசாலைகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டது. இந்த ஒரு போக்கத்தான் நாங்கள் இலங்கையிலையும் பார்க்கிறோம். அதாவது இந்த அரச மருத்துவமனைகளை, அரச பாடசாலைகளை தனியார் மயமாக்குறத நோக்கித்தான் இந்த நகர்வு இருக்கிறது. இது 2011ஆம் ஆண்டு உலக வங்கி திட்டமிட்டு இவர்களுக்கு கைச்சாத்தான திட்ட வரவின் பிரகாரம் இந்த தனியார் மயம் மிக வெற்றியாக, மிக கடுமையாக ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அடிப்படையாக இலங்கை அரசாங்கம் செலவு செய்கின்ற சேவை துறைகளுக்கு மானியத்தை வெட்டுதல், ஆட்களை குறைத்தல், இது எல்லாத்தையும் கட்டி உங்களுக்கான உதவிகளை நிறுத்தி, உங்களுக்கு தரக்கூடிய மானியங்களை எல்லாம் நிறுத்தி
எங்களுடைய கடனுக்கான வட்டியை செலுத்துங்க. அதுதான் உண்மை. அதுவும் வட்டியை மட்டும் இல்ல, வட்டிக்கு வட்டி தான் போகுது. இங்க சொல்லுவாங்க சின்ஸ் அதுதான். இப்ப 10 லட்சம் ரூபாயை உங்களுக்கு நான் முதலீடு செய்ய தருகிறேன் என்றால், நான் அந்த 10 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான வட்டி 3,60,000 ரூபாயை போட்டு அந்த 3,60,000 எடுத்துட்டு உங்களுக்கு நான் 7,40,000 தான் தருவேன். நீங்கள் 10 வருஷத்துக்கு 10 லட்சமா கட்டணும். ஆனா அந்த 7 லட்சம் பிறகு திரும்ப வட்டியாகும். பிறகு வட்டி பிறகு அதை முதல்ல கூட்டுவான். வருஷம் கூட்டி பிறகு வட்டிக்கும் பிறகு வட்டி கட்டுவோம். இந்த மாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? நாங்கள் நீங்கள் நீண்ட காலமாகவே இடதுசாரி சிந்தனைகளுக்காக பேசி வருபவர், குரல் கொடுத்து வருபவர். இப்ப நாங்கள் இதுல எங்க துவங்குறது? இந்த 2000 மக்கள், 2000 இல்ல, மிக கூடுதலான மக்கள் வந்து தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு மக்கள் போராட தயாராயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு திறமை இல்லை. இங்குதான் இலங்கை இடதுசாரிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிகள் செய்த கையாலாகத்தனம். இதுல நான் குறிப்பாக இலங்கையில் புதிய ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கட்சியாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். புதிய மார்க்சிய தோழர் செந்தில்வேல். ஆனால் அந்த கட்சியானது ஒரு சாதிய போராட்டத்துக்கு அப்பால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம இருக்குது. அதுதான் இன்றைய விமர்சனம். இன்றைக்கு அன்றாட நடக்கின்ற சமூக போராட்டத்தை முன்னின்று வழிப்படுத்துவதற்கு பின்னால் நிற்கின்ற இந்த கட்சிகளினுடைய வர்க்க நிலை என்ற ஒரு கேள்வி எழும். ஒரு கட்சியை நீங்கள் சாதிய போராட்டத்துல கூட அவர்கள் பெரியதா எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற ஒன் மேன் ஷோவா இருக்குது. அடுத்து நான் என்ன சொல்றேன் என்றால், ஒரு கட்சியை நாங்கள் கட்சியினுடைய உண்மையான முகத்தை பார்ப்பதா இருந்தால் கட்சி செய்கின்ற அஜெண்டாவில் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அதில் என்ன பங்கு வகிக்கிறார்கள், எந்த மக்களுக்காக நிற்கிறார்கள் என்பதில் இருந்துதான் கட்சியினுடைய வர்க்கத்தன்மை புரியும். இதுல இன்னொரு சிக்கலம் இருக்கு. நீங்க உங்களை போன்ற ஒரு சில இடதுசாரி சிந்தனையுடைய ஆட்கள் இந்த சாவச்சேரி மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் நான் அறிந்த இடதுசாரிகள் மத்தியில இது சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வை இல்லை. ஒன்றில் அவர்கள் அர்ஜுனா அங்க வந்து திணிக்கப்பட்ட ஒருவர், அரசாங்கத்தால விடப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஒருவர் என்ற நிலையில இருந்துதான் இந்த போராட்டத்தை பாக்கினமே ஒழிய அந்த மக்கள் ஏன் தன்னெழுச்சியா எழுந்தார்கள்? சித்தார்த்தன் சொல்றதான் கனவேறு சொல்லலாம். தென்மராட்சி ஆக்களுக்கு கொஞ்சம் அறிவு குறைவு, அவைக்கு அது விளங்குது இல்லை, அதால போராடி. இதைத்தான் இடதுசாரிகளும் பேசுகிறார். இங்கதான் நாங்கள் எங்களுடைய வரலாற்று கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 80களில் தமிழீழ போராட்டம் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இன ஒடுக்குமுறைக்கு எதிரான முகம் கொடுக்க முடியாம போயிட்டது. அவர்கள் கலவரங்கள் ரீதியாக மக்களை அழைத்தார்கள், 58 செய்தார்கள். 73ஆம் ஆண்டு நேரடியாக வன்னியில் நான் அனுப்பப்பட்டவன். 1977 கலவரம், பின்னால் 83 கலவரம், நேரடியாக கொழும்பில் நான் இனங்கண்ட போராட்டம், 3000-4000 பேர் கொல்லப்பட்டது, முழு சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் அடிப்படையிலா எழுந்த இன ரீதியான இனங்களுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சியில் ஒரு இனத்துக்குள் இருக்கும் பொருளாதார ஆளும் வர்க்கத்தை இன்னொரு ஆளும் வர்க்கம் தலைவட்டம் நடத்துகின்ற பொழுது அந்த பிரச்சனை தோன்றுதானே. அப்ப அதுக்கு தனித்தமிழன் தான் சாத்தியம் என்று வட்டுக்கோட்டை தீர்மானங்களை வைத்து இவர்கள் போராடுவதற்கென்று நாங்கள் ஏதோ ஒரு வகையில வெளிப்பட்டு அப்ப இடதுசாரிகள் என்ன செய்தார்கள்? பிரச்சனை இருக்குது எங்களுக்கு, இந்த வன்முறை சார்ந்த இலங்கையின் இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை எந்த வகையில அவர்கள் கையில் எடுத்தார்கள்? இடதுசாரிகள் கையாளத்தனமாக இருந்தார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? பாடசாலைகளுக்கு சென்றவர்களும் பள்ளிக்கூடத்தில் சென்றவர்களும் பல்கலைக்கழகங்கள் கற்ற மாணவர்கள் தங்களை கையில் எடுத்துக் கொண்டார்கள், தங்களுக்கு ஏற்ற வகையில. அதை தகவல்படுத்தினது வெவ்வேறு சத்தியம் நாங்கள் அறிவோம். அதே போலதான் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் நினைக்கிறேன். அன்றைக்கு எப்படி தன்னெழுச்சியாக இருந்த போராட்டம் மாணவர் கையில போய் இளைஞர் கையில போய் கடைசியா 2009 சுய அழிவுக்கு போனதோ அதே போன்றதோ. அதாவது நாங்க வரலாற்றில் இருந்து வரலாற்றை கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த வரலாறு திருப்பியும் எங்களை தாண்டி இன்றைக்கு மக்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியும். இது சாவச்சேரியில மட்டுமில்லை, இலங்கை பூராகவும் தனியார் மயப்படுத்தப்பட்ட வைத்தியசாலைகளினால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பங்காளிகளினால், வைத்தியசாலை பங்காளிகளான இந்த மருத்துவர்கள் இந்த மருத்துவ ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நோயாளிகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பரிசோதனை பிராணியாக தனியார் வைத்தியசாலைகளுக்கு கச்சா பொருளாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான உண்மை நீங்க சொல்ற அந்த, அதாவது பரிசோதனை பிராணிகள் மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பரிசோதிக்கும் இந்த பிராணிகளை வைத்து அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான தங்களுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப இங்க என்ன நடக்குதுனால், இலவசமாக இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் நிறைந்த நிர்வாக திறனுடன் நிறைந்த மருத்துவ சேவையை செய்வார்களாயிருந்தால்
தனியார் வைத்தியசாலைகள் ஈக்கலைத்துக் தான் இருக்க வேண்டும். அப்ப ஒரு வைத்தியர்களுக்கும் வைத்தியசாலை பின்னால் இருக்கும் அதிகார வர்க்கத்துக்கும், அதாவது உடைமையாளர்களுக்கும் உள்ள உடன்பாடு மறைமுகமான எழுதாத சட்டமாக இயக்கம் பெறுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடையப்பா செந்துரன், அடையப்பா சத்தியமூர்த்தி, கொஞ்சம் பேஷண்ட்களை அனுப்பு, யாழ்ப்பாணத்துல இருந்து பார்க்காம இருக்கிறவங்க அங்க போய் இங்க உள்ள மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தத்தக்கதாக போய் ஸ்கேன் பண்ணிக்கண்டு வா, போய் எக்ஸ்ரே எடுத்துன்னு வா, போய் எம்ஆர்டி எடுத்துன்னு வா, எம்ஆர்ஐ எடுத்துன்னு வா, அப்படி இப்படின்னு சொல்லி அதில் ஒரு வகையில நோயாளிகளை அங்க நோக்கி செலுத்துகிறார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்ப இதுக்கு ஆதார வைத்தியசாலையா இருந்தாலும் சரி, போதனா வைத்தியசாலையா இருந்தாலும் சரி, இலவசமாக கொடுக்கிற மருத்துவசாலையில் உள்ள உபகரணங்கள் ஒழுங்காக இயங்கப்படாது, அதனுடைய தரத்தை நன்றாக குறைக்க வேண்டும். அரசு வைத்தியசாலைக்கு போனா ஆட்களை உயிர் கொண்டு விட்டுருவார்கள், தனியார் துறைக்கு போனால் மட்டும்தான் சிறந்த வைத்தியம் கிடைக்கும் என்ற ஒரு சூழலை கருத்தியல் ரீதியாக உருவாக்கியாச்சு. அப்ப தவிர்க்க முடியாமல் ஒவ்வொரு வைத்தியர்களும் இந்த ஊழல் அரசியல் மாபியத்தனமான மருத்துவ வர்த்தகத்துக்குள் தங்களை அறியாமலே கால் வைக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஜெயபாலன் கடந்த காலங்களில் வர்த்தகத்தில் நாணயமற்றவர்கள், தமிழ் சமுதாயம் நாணயமற்றவர்கள். அரிசிக்கு போனோம்டா, ரெண்டு கொத்து அரிசி பண்ணோம்டா, அதை கொண்டு வந்து அரிசி பார்த்தா அதுக்குள்ள அரைக்கொத்து கல் இருக்கும். நீங்க சொல்றது 70 காலகட்டங்கள். மாவுக்கு போனோம்னு சொன்னா மாவுக்குள்ள முருக்கங்கள் அரைச்சு அவர்கள் கலந்தது வரலாறு உண்டு. தூளுக்கு போனோம்னா ஓட்டு தூளை கலந்து எங்களுக்கு வித்த வரலாறு இருக்கு. இதே என்ன சொல்றோம்னா, அதிக தனக்கு சொந்தம் இல்லாத சொத்துக்களை தனதாக்கி கொள்கின்ற குவிப்புறுதி ஊக்கம் உடைய சமுதாயம் நாங்கள். அதற்குள் கல்வி கற்று அந்த குடும்பங்களுக்குள்ள இருந்து வந்த வைத்தியர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு, இது பொன்முட்டையிடம் வார்த்து நோயாளி அண்டைக்கு தனியார் துறைக்கு. அப்ப அவர்களை இந்த வைத்தியமையை இலகுவாக இடைத்தரகர்களாக இருந்து அனுப்பிவிட்டு தங்களுக்கான கொமிஷன்களை பெறுவதும், அதன் அடிப்படையில் தங்க ஸ்பெஷலிஸ்ட் செய்கிற டாக்டர்கள் சாதாரணமான எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு மேலான ஒரு துறை சார்ந்து கற்ற எஃப்ஆர்சிஎஸ், எம்ஆர்சிபி போன்ற மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டுகள் அங்கு போய் வைத்தியம் பார்ப்பார்கள். தனியார் துறை வைத்தியர்கள் ஒரு இருதயமற்ற இரக்கமற்ற வைத்தியர்கள். இந்த வைத்தியர்கள் பணத்தை மட்டும்தான் குறியாக வைத்து நோயாளிகளை ஒரு பரிசோதனை பிராணியாக இந்த தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சொல்றது அண்மையில டாக்டர் தம்பிராசா என்ற ஒரு உளவியல் மருத்துவர் அவர் சொன்னார், சில ஆண்டுகளுக்கு முதல் அமெரிக்காவில டயபிட்டிஸ் நோயாளிகளுடைய எண்ணிக்கை 2 மில்லியனால கூடிட்டு. ஏனென்று பார்த்தால் அவங்க டயபிட்டிஸுக்கு மருந்து செய்யற கம்பெனி என்ன சொல்லியிருக்கா, அந்த டயபிட்டிஸ்க்கு இவ்வளவு சுகர் இருந்தால் தான் உங்களுக்கு டயபிட்டிஸ் அடையாளப்படுத்தும், அந்த லெவல குறைச்சு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. குறைச்சு விட்ட உடனே 2 மில்லியனால கூடிட்டு. அப்ப உலகம் முழுக்க எத்தனை மில்லியன் பேர் வந்தாலே அப்ப அவர்களுடைய வருமானம் எவ்வளவு அதிகரிக்கும். நாங்கள் இந்த பைசர் வேக்சின் பற்றியும் வேக்சினை பற்றி எல்லாம் கதைக்குள்ள ஏன் மக்களுக்கு பயந்து இது திணிக்கப்பட்டது என்ற ஒரு இலங்கையின் தமிழ் இடதுசாரிகள் நிலைமை இவ்வளவு மோசமாக இருந்தால், தென் பகுதியில் உள்ள இடதுசாரிகளுடைய நிலைமை அல்லது இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கா? இலங்கையிலுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் 2009 கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்குது. அந்த மாற்றம் தமிழ் சிங்கள மக்களை ஒரு கொஞ்சம் கிட்ட கொண்டிருக்கு. அதுலயும் குறிப்பாக சாவகச்சேரி அர்ஜுனா எய்த அம்பு இந்த பிரச்சனைய எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு என்ற ஒரு எண்ணப்பாட்டையும் கொண்டிருக்கு. இதை வச்சு கொண்டு அங்க ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான சூழல்கள் அல்லது இந்த மாற்றங்கள் அனைத்தையும், இந்த பிரச்சனை முரண்பாடுகள் அனைத்தையும் கூர்மைப்படுத்துவதும் அதை கையகப்படுத்துவதற்கும் என்று சில ஒழுங்கமைந்த அமுக்க குழுக்கள் இருக்கின்றன. இந்த ஒழுங்கமைந்த அமுக்க குழுக்கள் எப்படி 2022ஆம் ஆண்டு அறகலைய போராட்டத்தை நடத்துவதற்கு ஒத்திசவா இருந்தார்களோ, அதை அறுவடை செய்தவர்கள் அந்த போராட்டத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர்கள். இதற்கு ஜனாதிபதியா வந்தவர் அந்த போராட்டத்துக்கு பின்பு யுஎம்பி கட்சி 1948ஆம் ஆண்டில் இருந்து மவுண்ட் பெலரின் சொசைட்டியினுடைய போர்ட் மெம்பர் ஜெயவர்தனா அவர்கள். இன்றைக்கு அவருக்கு பின்னான காலத்தில் அவருடைய மருமகன் ரணில் விக்ரமசிங்க போர்ட் மெம்பர் மவுண்ட் பெலரின் சொசைட்டி. இந்த யுஎம்பிக்கு பண் போறது வருடம் மவுண்ட் பெலரின் சொசைட்டி. அப்ப இந்த போராட்டங்களுக்கு பின்னால ஒரு இடதுசாரிய பாத்திரம் வகிக்காத கட்சிகள், சிறு சிறு குழுக்கள் நிப்பினமா இருந்தால் அவர்கள் அதை அந்நியர்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை அளித்துவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். அதுதான் தன்னிச்சையான போராட்டம் சொல்கிறேன். இடதுசாரிகள் இந்த கட்டத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை வழங்கிக் கொள்ளணும். வைத்தியர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் ஊழல் மாபியாக்களாக மாற்றப்பட்டு முகவர்களாக மாறிவிட்டார்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு. அப்ப மக்களின் பிரச்சனை உண்மையான ஜீவாதார பிரச்சனை.
அப்ப அந்த மக்களோட பிரச்சனை இவர்கள் கையில் எடுத்திருக்க வேண்டாமா? நிச்சயம். தொழிற்சங்கம் எடுக்காது. என்ன சொன்னா தொழிற்சங்கம் தனிய வைத்தியர்களுக்காக கட்டப்பட்ட தொழிற்சங்கம். இப்போ நாடு தழுவிய வைத்தியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள், சம்பள உயர்வு கேட்பார்கள், அவர்களுக்கு தங்களுடைய வேலை நேரங்கள் குறைப்புக்காக என்றால் இந்த தொழிற்சங்கம் போய் போராடுவார்கள். அதுதான் இங்கே நீங்க இது ஒரு முக்கியமான அது உங்களோட மட்டும் தான் கேட்கலாம். அண்மையில என்னோட உறவுகளுக்குள்ளேயும் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர் ஒரு கருத்து வச்சார், அரசாங்கம் தனியார் மருத்துவத்துறையையும் அரச மருத்துவத்துறையையும் முற்றாக வெவ்வேறு ஆக்கணும். இப்ப உள்ள பிரச்சனை என்னென்றால் அரச மருத்துவர்கள் தான் தனியார் துறையை வச்சிருக்கிறார்கள். அப்ப கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. இவர்களுக்கு தேவை லாபம் ஈட்டுறது, அதே நேரம் இலவசமா மருத்துவத்தை செய்கிறார் அரசாங்கம். அப்ப வார நோயாளிக்கு அவர் என்ன சொல்லுவார், இங்க எல்லாம் சரி வரல, நீ ரெண்டு வேற அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடும். இதுதான் நடக்கும். அப்ப இது ரெண்டையும் பிரிக்கணும். அரசாங்கத்துக்கு இருக்கிற பிரச்சனை. அடுத்தது பிரித்தானியா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு பிரித்தானியாவில் இருக்கிற 10 டாக்டர்கள்ல ஒரு டாக்டர் ஸ்ரீலங்கா. எங்க சொசைட்டி தமிழ் கம்யூனிட்டின்றது வேலை சின்ன கம்யூனிட்டி. 1% ஆஃப் த பாப்புலேஷன் இல்ல 0.1% வராது. ஆனால் 10% அதாவது 10% ஒருவர் தமிழர், ஒரு டாக்டர். இந்த டாக்டரை ஸ்ரீலங்கா ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புது. எங்களுடைய நாட்டுல இங்கிலாந்துல ஒரு ஆள் டாக்டரா வாரண்டா கிட்டத்தட்ட 100,000 பவுண்ட்ஸ் செலவழிக்கும். இதை ஒன்றையும் செய்யாம நான் நினைக்கிறேன் செலவழ அதே அளவுதான் வருமன் நினைக்கிறேன். 100,000 தான் வருமன் நினைக்கிறேன். அது முழுசா அவர் ஒரு டாக்டரா வர இலங்கையில முற்றிலும் இலவசமாக இந்த கையை எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட இந்த நாடுகளும் எங்களை சுரண்டுது. எங்களோட உழைப்பு, எங்களோட திறமைகள் எல்லாத்தையும் சுரண்டுகிறார். இது என்னென்று மாற்றி அமைக்கிறது. இங்கெல்லாம் வைத்தியர்கள் வெளியில வந்தால் அவர்கள் கொண்டொரு கட்டுப்பாடு இருக்கு. 5 ஆண்டுகள் இங்கு பணிபுரிந்து விட்டுத்தான் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லலாம். எங்க வேணுமென்றாலும் தனியார் இதுக்கு வைத்தியம் பார்க்கலாம். ஏன் இதை செய்யாமல் இருக்கிறார்? அதுதான் நிர்வாக சீர்கேடு. அடுத்தது இலங்கையினுடைய முதலாளித்துவம் ஒரு கசப்பான உண்மையில் தன்னிச்சையாக வளர்ந்த செழுமைப்பட்ட முதலாளித்துவம் அல்ல. இறக்குமதி செய்யப்பட்ட காலத்துக்கு பின்பாக கொணரப்பட்ட அரச முதலாளித்துவமாக தான் இருக்கிறது. இந்த அரச முதலாளித்துவம் தற்பொழுது திடீர் பாய்ச்சலாக தனியார் முதலாளித்துவமாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளை கடந்த கால் நூற்றாண்டாக செய்து வருகிறது. இதில் எங்கு அதிகமான லாபம் பெற முடியுமோ அங்கு இவர்கள் முதலீடு செய்யறதுக்கு அங்க இருக்கக்கூடிய நிதியீட்டாளர்கள் முனைகிறார்கள். எங்கு வைத்தியசாலை. வைத்தியசாலையில இலகுவாக பணம் ஊட்ட முடியும் என்றா அதுதான் இன்னும் முதலாளிகளுக்கு முதலாளிகளா இருந்தாலும் இவரா இருந்தாலும் வருத்தம் தானே அங்குதான் செய்வார்கள். அங்க நிதியீடு செய்யப்பட்ட நிதிகள் கட்சிகளாக இருக்கக்கூடிய ஓட்டுக்கட்சி தலைவர்களும் அமைச்சர்களுக்கும் இடையிலான நிதியீடாக திரண்டதன் பின்னால் அவை ஒவ்வொரு வடிவங்களில் நிதியீடுகளாக மாறுகின்றன. அதாவது கொள்ளையடிச்சவே எல்லாரும் ஒரு சின்ன குட்டி முதலாளியா வந்துட்டு தமிழாக்களும் இருக்கு. அப்ப கட்சி தலைவர்கள் எல்லாம் குட்டி முதலாளியா மாறினப்பட்ட பின் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிதியை காப்பதற்கான சமரசம் தான் செய்கின்றார்களே தவிர அரசியலில் அதை பாதுகாப்பதற்கான சட்ட நியாயங்களுக்கான தங்களுக்கான அதிகாரத்தான் தேடுகிறார்கள் தவிர நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அபிவிருத்தியை திட்டமிட்டு தகவமைத்து சிறப்பாக்குவது அதை சொல்லுவாங்க. தொடர்ந்து அதை திருத்தி அமைச்சு பிழைகளில் இருந்து திருந்தி அதை நிர்வாக ரீதியாக அமைக்கின்ற இந்த கைசன் என்ற ஒரு ப்ரோசஸ் இருக்குது பொருளாதாரத்துல. கைசன் ஜப்பான்ல டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட்ல வருது. அது அங்க ஸ்ரீலங்கால அதை செய்ய மாட்டாங்க. பேரளவுல எல்லாரும் பேசுவாங்க. எல்லாருக்கும் கற்றவங்க தானே, எல்லாரும் அடிப்படைக்கு முன்னால் வந்திருந்து ஊடகங்களில் எல்லாரும் விவாதிப்பாங்க. ஆனால் செயல்திறன்ல அதை செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அந்த அமைப்பு இத்தகைய ஊழல் வர்த்தக பின்னலுக்கூடாக இயங்குது. நீங்க சொல்றது உண்மை. என்னுடைய எனக்கு தகவல் அனுப்பின ஒரு நண்பரும் குறிப்பிட்டு இருந்தார் என்றால் அரசாங்கம் கிட்டத்தட்ட இந்த ஊழலை அனுமதிக்கும். சொல்ற அரசாங்கத்துக்கு வடிவா தெரியும். தன்னுடைய அரசாங்க ஆஸ்பத்திரியில வேலை செய்யற அத்தனை பேரும் பிரைவேட்டாவும் வேலை செய்யணும். உலக வங்கியின் திட்ட வரவில அதுக்காக ஆய்வுகள் செய்தவங்க. அந்த ஆய்வில 95% அரச வைத்தியர்கள் இந்த பிரைவேட் செக்டர் சொல்லப்படுகின்ற மெடிசின் வைத்தியசாலைகளுக்குள்ள பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு அரச சம்பளமும் வருகிறது. தனியார் துறையிலும் அவர்களுக்கான சம்பளத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று. அவ்வண்ணமே இலங்கையினுடைய மருந்து பொருட்கள் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 70 மில்லியன் ரூபாய்க்கு மருந்து பொருட்கள் இறக்குமதி ஆகிக்கொண்டுதான் இருக்கின்றது. 70 மில்லியன் 70,000 மில்லியன் ரூபாய் இறக்குமதி ஆகிக்கொண்டுதான் இருக்கிறது. மருந்து பொருட்களை கூட பாதாள உலக ரீதியாக குறைந்த விலைகளுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள்
தனியார் வைத்தியசாலைகள், அது ஆன்டிபயோட்டிக்கா இருந்தாலும் சரி அல்லது இன்ன மருந்து பொருட்களா இருந்தாலும் ட்ரக்ஸ்களா இருந்தாலும் சரி, அவர்கள் மருத்துவ உபகரணங்களில் இருந்து மருந்து பொருட்கள் வரையும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு அளிக்கின்றது. இதை நிறுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அண்மையில ரம்புக் வலை ஹீமோகுளோபின்ல தண்ணியை சேர்த்து வித்தாரு. அந்த வழக்குல அவர் அமைச்சர் இருக்கிறார். எனக்கு வழங்கப்பட்ட தகவலையும் ஒன்று வந்து அரசாங்கம் இதுகளை அனுமதிக்குது. அரசாங்கம் இந்த தொழிற்சங்கங்கள் வந்து இப்படி ஒரு தடையை அரசாங்கம் கொண்டு வருமா இருந்தா தொழிற்சங்கம் போராட்டத்துல குதிக்கும். அப்ப தொழிற்சங்கங்கள் வந்து தன்னை சம்பள உயர்வு கேட்டால் தெற்காசியாவிலேயே இலங்கையில் உள்ள மருத்துவர்கள் குறைவான சம்பளத்தை பெற மருத்துவர்களாக சொல்லப்படுது. அதை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு காசு. தனியார் துறை இங்க இப்படி சுரண்டி கொண்டிருந்தால் தனியார் துறையே மக்களுடைய வரிப்பணத்தை ஒவ்வொரு வகையில துஷ்பிரயோகம் செய்து திருடிக் கொண்டால் அரசாங்கத்திட்ட ஆனா திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்துடைய மருத்துவ சேவைத்துறையை விநியோகம் பண்ணி அதை வந்து தனிய அப்புறப்படுத்தி அந்நியப்படுத்தி அதை இல்லாம செய்துதான் அவர்களுடைய வடிவம். அதுக்கேற்பதான் செய்கிறார்கள். இப்ப அதுக்காக நான் என்ன சொல்றேன் என்றால், இன்றைக்கு இலங்கை இப்ப இங்கெல்லாம் தனியார் துறை மருத்துவம் வந்துட்டுது. ஆனால் இங்கத்தை வந்துட்டுதுன்னு சொல்லி இதே பிளான உலக வங்கி அங்கு திட்டமிட்டு கொடுக்கிறாங்க. ஏனென்றால் இங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான், காப்புறுதி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் எடுக்கப்படுது. மற்றது 90% வேலை செய்யத்தக்கவர் எல்லோரும் இங்கு பணிபுரிகிறார்கள். இது ஒரு வளர்ச்சி, அந்த பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைந்த செல்வந்த நாடு. இதுக்கு அது ஏலும் எங்களுக்கு அங்கே ஒரு முதலாளித்துவ புரட்சி நடக்க இல்லையா? இங்க வந்து 90% மக்கள் வேலை செய்யறாரு. எல்லாரோடும் வேலை இருக்குது. வேலையால 15% கழிக்கிறாங்க, 14.6% கழிக்கிறாங்க. எனக்கு 3000 ரூபாய் சம்பளம் சொன்னால் நான் 300 யூரோ கிட்டத்தட்ட கட்டுறேன். அதே போல 300 யூரோ முதலாளி எனக்கு கம்பெனி 300 யூரோ கட்டும். பென்ஷனுக்கு 300 யூரோ கட்டும். நான் 300 யூரோ கட்டுவேன் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுவே மருத்துவ டிபார்ட்மெண்ட்டுக்கு 300 யூரோ கட்டுவேன். பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி 300 முதலாளியும் கட்டுவேன். 600 யூரோ நான் மருத்துவ காப்பீடு கட்டுனா நான் 50,000 ரூபாய்க்கு அல்லது 5 லட்சத்துக்கு எனக்கு வைத்தியம் பார்த்தாலும் காப்புறுதி நான் 5% கையில இருந்து கட்ட மாட்டேன். என்னடா காப்புறுதியில நீங்கள் கட்டுற பணம் அது ஒரு நிதி திரட்டாக வந்து அந்த நிதி திரட்டு வந்து வெவ்வேறு இடங்கள்ல முதலீடு செய்யப்பட்ட அவர்களுக்கு ஒரு வருமானம். அமெரிக்காவை பொறுத்தவரையில இந்த காப்புறுதி பணம் இருக்கு, அதுதான் முதலாவது ஜிடிபி. இது வந்து இலங்கைக்கு இவ்வளவு தூரம் பொருத்தமாக அது கட்டசரியும் பொருந்தாது. ஏனென்றால் இப்ப எந்த காப்பீடுல நான் என்ன செய்தாலும் அது ஒரு இந்த டொமினோ எஃபெக்ட் மாதிரி ஒரு தாய் எல்லாம் போய் நிற்கும் காப்பீடு. இவங்க முகவர்களா இருப்பாங்க. முகவர் அலியான்ஸ் வந்து தனக்கு அந்த அலியான்ஸ் அப்படித்தான். இதுல என்னென்றால் இலங்கைக்கு ஏன் தனியார் மருத்துவம் பொருந்தாதென்றால் முந்தியெல்லாம் இருந்ததான் 70 இருந்ததான். சின்ன முலா இருந்தது, இந்த எஸ்பி சாமி வசதியுடன். ஆனா இது இன்றைக்கு அரசு மருத்துவத்தை அப்படியே இல்லாமல் பண்றாங்க, தனியார் மயப்படுத்துறாங்க மருத்துவத்தை. அது தப்பு. ஏனென்றால் அது அப்படி செய்ய வேண்டாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முதலில் பரிபூர்ணமாக இலங்கை முதலாளித்துவம் வளர்ந்து எல்லோருக்கும் 18 வயதுக்கு மேற்பட்ட எந்த இளைஞனும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இல்லையா வேலை இல்லாதவர்களுக்கு அரசாங்கம் அந்த காப்புறுதியை வழங்க வேணும். அப்ப காப்புறுதி ஒன்று எல்லாருக்கும் வந்தால் அவர்கள் 5 கையில கொடுக்க கூடாது. இப்ப நோத்தன் கிளினிக் போனா, நோத்தன்ஸ் கிளினிக் சொல்லப்படுற இந்த யாழ்ப்பாணம் போனா நான் காட்ட கொடுத்து போட்டுதான் என்ற காப்புறுதியால கட்டத்தான் வேணுமே தவிர நான் 5% கையால கட்ட கூடாது. அப்படி ஒரு சிஸ்டம் அங்கு அந்த சிஸ்டம் வலு கஷ்டம் இல்ல. அதை உருவாக்குறதுக்கு பின்னாலதானே இங்க அடுத்தது அந்த சிஸ்டத்தை உருவாக்கினாலும் அந்த மருத்துவ நிறுவனங்களை உருவாக்குறதுக்கான வல்லமை வந்து அரசிட்ட இருக்கணும். அரசு மிக பலவீனமான அரசு. எங்கட அரசியல் சிஸ்டம் நான் இப்ப கிடக்கு ஊழலால பாத்தீங்கன்னா தெரியும். அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகார வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள், பெரும் அதிகாரிகள், அவர்கள் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் அவர்களா இருந்தாலும் சரி ஊழல் மயப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப ஆட்சிக்கு வருகின்றவர்கள் உண்மையில் மக்களுக்கான சேவைக்காக வரவில்லை. இப்ப எங்களுடைய தேவானந்தா அவர்கள் சொல்வார், மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று. அது கேட்டு புளிச்சு போன கதை. யார் சொன்னது? அண்ணாதுரையில் இருந்து சொல்லிருக்கப்பட்ட இது. இன்னைக்கு அண்ணாதுரை என்ற வழிவந்த கட்சி இந்த நிதி என்ன தெரியுமா? 50,000 கோடிகளுக்கு மேற்பட்ட நிதியை வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஏசியாவிலேயே 4வது 5வது குடும்பமாக தயாநிதி மாறன் குடும்பம் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன,
ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பெரும் நிதியீட்டாளராக இருக்கிறார்கள். அப்போ ஹாஸ்பிட்டல் கொழும்புல பழைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ எங்கள்கிட்ட இருக்கிற தலைவர்களும் எல்லாரும் குட்டி குட்டி கோத்தபாயாக்களா தானே. அது ஸ்ரீதரனாக இருக்கலாம். கண்டாவளையில இருந்த ஸ்ரீதரன் யாழ்ப்பாண டவுன்ல வீடு வாங்கி செட்டில். சித்தார்த்தனாக இருந்தாங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பரம்பரை சொத்தை வச்சிருந்தாங்க. அவருக்கு தகப்பனும் சமீபத்துல செத்த வசந்த் சொல்லுகிற பப்ளிக்கா டெய்லி மிரர்ல போட்டு இருக்குது. எனக்கு 63% பாராளுமன்ற உறுப்பினர்களோட உறவிற்கு தெரியும். அவள் படத்தோட போட்டிருக்கிறாங்க. அதுல மைந்தாவோட படம் இருக்குது, அமைச்சர்கள் என்ற படங்கள் இருக்குது, எல்லோருடைய படங்கள். நாங்கள் போராட்ட தமிழ் மக்கள் ஒரு நீண்ட கால போராட்டத்தை நடத்தினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த பிறகு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தமிழ் இடம் வேணும், தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் வேணும் என்று குரல் கொடுக்குறீங்க. ஆனால் சில தினங்களுக்கு முதல் அமைச்சர் வந்திருந்த போது, சுகாதார அமைச்சர் வந்திருந்த போது, வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை பற்றி பேசுகின்ற போது அது ஐரோப்பிய தரத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனை என்று அவர் சொல்லுவார். அதை அங்கஜன் ராமநாதன் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றார். இதையெல்லாம் நீங்கள் ஸ்ரீதரனும் சித்தார்த்தனும் இருந்து சிரிச்சு கொண்டு சொல்றீங்க தென்மாராட்சி மக்களுக்கு அறிவு குறைவு. அவர் சொன்னதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். வளர்ச்சி அடையாத ஒரு முதலாளித்துவ தேசத்தில் இருந்து கொண்டு அவர் தன்னுடைய வாழ்நிலை கொப்ப ஐரோப்பாவில் எப்படி கிளினிக்குகள் இருக்கின்றது தெரியாமல் ஐரோப்பிய தரத்தில் இருக்கின்ற 4 MRI கருவிகளையும் 4 எக்ஸ்ரே கருவிகளையும் வைத்துக் கொண்டும் சில 10 வைத்தியர்களுடைய திறனை வைத்துக் கொண்டு வர சொல்லுறார். 20 ஆயிரக்கணக்கான சாவகச்சேரி மக்கள் போராடி எங்களுக்கு மருத்துவ சேவை இல்லை என்று சொன்னா பிறகு நீங்கள் அதுல போயிருந்து கொண்டு ஐரோப்பிய தரத்துல சொல்றேன். அவ்வளவு மக்களையும் நீங்கள் ஒரு முட்டாள் என்று தான் நினைக்கிறீங்க. அது இல்லை, அவர்களுக்கு இது தெரியும். தாங்கள் சொல்றது பொய். அவர்கள் இந்த சிஸ்டத்தை காப்பாற்ற வைக்கிறார். இந்த கூட்டு களவாணி மருத்துவ மாபியாக்களை காப்பதற்கான இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு சகோதரி போன் பண்ணினார் யாழ்ப்பாணத்திலிருந்து. ஏபாலன், நீங்கள் இந்த எழுதுறதுகள் இந்த கதைக்கிறது எல்லாத்தையும் விடுங்கோ, இது ஒன்றும் நடக்காது, நீங்கள் இவ்வளவு எழுதினீங்க. நேற்று சித்தார்த்தன் தண்ட ஊருக்கு வந்தார். மக்கள் அவருடைய காலில் விழுந்து எல்லாம் கும்பிட்டு அவருக்கு மாலையெல்லாம் போட்டு கௌரவிக்கிறோம். இவங்களைத்தான் ஜனம் பார்க்குது. எப்பொழுதும் ஓட்டு கட்சி தலைவர்கள் தங்களுடைய கட்சி நலனுக்காகத்தான் இயங்குகின்றார்களே அன்றி மக்களுடைய நலனுக்கு இல்லை. அப்ப அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மக்கள் இவர்களை ஆதரிக்கிறார்கள். கொஞ்சம் லொபி குரூப் இருக்குது. இந்த கட்சிகள் தங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் தங்களுக்கான வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சில கிராமங்களை, சில குடியிருப்புகளை தங்களை கையில் அதுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். அப்ப அவர்கள் அனுப்புவார்கள், இப்படி போய் அமைச்சருக்கு மாலை போடுங்க, இப்படி போய் போடுங்க. இப்ப கடைசியா சாதாரண பொதுமக்கள் இல்லை. அப்ப சாதாரண பொதுமக்கள் வடிவில் தான் அவர்களுடைய லொபி குரூப்புகளா இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவர்களால் ஒரு கொஞ்சம் பணங்களை பெறுகின்றவர்கள், ஏதாவது வசதி வாய்ப்புகளை பெறுகின்றவர்கள் அதை செய்கின்றார்கள். உண்மையில் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய உண்மையான பிரச்சனை சாவச்சேரி அந்த தென்மாராட்சியில் 1 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். வருடம் ஒன்றுக்கு அன்னளவாக 15 என்ஜினியர்களும் டாக்டர்களும் வெளிவருகிறார்கள். 15 பேரும் வெளிவருகிறார்கள். 1 லட்சம் பேர்ல இருந்து இந்த 1 லட்சம் பேர்ல இருந்து 15 பேர் வருகிறது. சாவச்சேரியில் எத்தனை சாவச்சேரி தென்மாராட்சியை சேர்ந்தவர்கள் அங்க வைத்தியர்களா இருக்கிறார்கள். இப்ப இருக்கிற டாக்டர் ராஜீவ் சாவச்சேரியை சேர்ந்தவர் தானே, மட்டத்தில் கழிச்சு வந்தவரை திருப்பி அனுப்பிட்டேன். பிரச்சனை என்னன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த 1 லட்சம் மக்களுடைய ஓட்டுகள் வந்து வரும் ஜனாதிபதி எலெக்ஷன்ல ஒரு பெரிய முக்கியமான துருப்பு சீட்டு. அப்ப கண்டவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆனா மக்களின் பிரச்சனைக்காக இல்ல, வாக்கு வங்கியை பலப்படுத்திக் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பேசி இருக்கிறோம், இனிமேல் இந்த பிரச்சனை வந்து ஒரு நிர்வாக சீர்குலைவில இருந்து மாற்றப்பட்டு நிர்வாகம் திறன்பட நடக்கும் என்று. இப்ப இங்கே இலங்கையில இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தமிழ் மக்களுக்காக இருக்கலாம், சிங்கள மக்களுக்காக, முஸ்லிம் மக்களோ மலைய மக்களோ, அங்க இருக்கிற ஊழலுக்கு ஒரு முடிவு கட்டணும். அது அவசியம். ஊழல் வந்து முதலாளித்துவ வளர்ச்சிக்கு தடை. நான் வந்து சோசலிசம் அது முக்கியம். எங்களுக்கு சோசலிச தமிழீழம் அது இல்ல, ஒரு முதலாளித்துவம் வாரத்துக்கே இந்த ஊழல் பெரிய தடையா இருக்குது. செழுமப்பட்ட முதலாளித்துவ வளர்ச்சி குறித்து நீங்கள் திருவாளர் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். அவர் செத்து போயிட்டார். எல்லாரும் வந்து அவரை திட்டவர்கள் என்ன, அவர் வந்து பிராமணியம் இந்து அப்படி என்று. அவருடைய பேர் வந்து சோ ராமசாமி, துக்ளக் நடத்தினவர். அவர் பேசிய அரசியல் சார்ந்த கட்சி சார்ந்த அரசியல் வந்து மிக சரியானது. ஆனா அவர் யார் என்றால் செழுமப்படுத்தப்பட்ட முதலாளித்துவத்தான் அவர் விரும்பினார், சோசலிசத்தை இல்ல. குறைஞ்சபட்சம் நாங்கள் முதலாளித்துவத்துக்கு போவோம். அதைத்தான் நான் சொல்றேன். இன்றைக்கு இந்த ஊழல்
இலங்கையில் ஒரு செழுமைப்படுத்தப்பட்ட முதலாளித்துவ வளர்ச்சிக்கு குறுக்க நின்று தடைக்கல்லாக இருந்து கொண்டு ஊழல் சார்ந்து அரச முதலாளித்துவம் அதிகார முதலாளித்துவமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அதிகார முதலாளித்துவத்தை விளக்கணும் என்றால் இன்றைக்கு கட்சி தலைவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதிகளை போட்டு பினாமியின் பேரில் மிகப்பெரிய சாராய பார்கள் துறக்கிறது, வைத்தியசாலை மருத்துவ இதுக்கு வைத்தியசாலைகளுக்கு பின்னால் பங்குதாரர்கள் ஆகுவது, சேவை துறைகளை கையகப்படுத்திக் கொண்டு அதுக்கு தனியார் மயப்படுத்தலுக்கு ஈடாக கட்டியமைக்கின்ற இந்த மருத்துவ உபகரணங்களை வைத்து நடத்துகிறார்கள். ஸ்கேன் பண்றதுக்கு எம்ஆர்ஐ சொல்லப்படுகிறது. மல்டி மில்லியன் முதலீடு செய்கிறார்கள். அங்க அவர்களுக்கு நோயாளர்கள் பரிசோதனை மிருகங்களாக கிடைக்க வேண்டும், பிராணிகளாக கிடைக்க வேண்டும். அப்ப இந்த பணங்களும் இந்த வைத்தியசாலையும் தான் இன்று இந்த ஊழலுக்கான அடிப்படை காரணம். இந்த அடிப்படை காரணத்துல நான் என்ன சொல்கிறேன் என்றால், இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலைகளையும் அரச மருத்துவமனைகளையும் நிர்வாக சீர்கேடு தான் இது. நிர்வாக சீர்கேடு மையம் கொண்ட பிரச்சனை. வைத்தியர்கள் ஒழுங்குற தங்கள் உத்தியோகபூர்வ டைம் பயன்படுத்துற இல்ல. 8 மணித்தியாலம் அரச வைத்தியத்தில் காலமை சைன் வச்சா 8 மணித்தியாலம் வேலை செய்து போற நோக்கம் அங்க இல்ல. சைன் வச்சுட்டு தனியார் துறை ஹாஸ்பிட்டல்களை போயிட்டுதான் வேலை செய்கிறார்கள். அவர்களை நிர்வாக சீர்கேட்டில் இருந்து கண்காணித்து அரச மருத்துவமனைகளில் பணிபுரிய வைப்பதும், எந்த ஒரு வைத்தியரும் வெளியில் போய் எக்ஸ்ரே எடுத்து வா, வெளியில் போய் எம்ஆர்ஐ எடுத்துட்டு வா என்று சொல்லக்கூடாது. அடுத்தது இன்னொன்று செய்யணும் என்னென்றால், இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டுக்கு வரும் பொழுது உண்மையிலேயே இந்த மக்கள் இவர்களுக்கு எதிராக போய் போராடணும். அங்க உள்ள மக்களை முதுகுல குத்தி அது கனடால எல்லாம் செய்திருக்கிறார்கள். லண்டன்ல ஸ்ரீதரனுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை என்னென்னால், இதை நிர்வாக சீர்கேட்டு நாங்கள் களைந்து கொள்ள வேண்டும். டைசன் ப்ரோசஸ் செய்ய வேணும். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அரசு வைத்தியசாலைகளுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்றால், அரசு வைத்தியசாலைகளில் இருந்து இந்த நோயாளிகளை அனுப்புகின்ற இந்த முறைமை நிறுத்த வேண்டும் என்றால், முதலில் இந்த நோர்தர்ன் சென்ட்ரல் வைத்தியசாலை என்று சொல்லப்படுகிற யாழ்ப்பாண வைத்தியசாலை எஸ்பி சாமியுடையது. தினக்குரலுடைய முன்னாள் ஆசிரியர் அரசங்கம் நடத்தி வந்தவங்க தம்பியார் போப்ரஸ்டில் எஸ்பி சாமி எனக்கு இருந்தது. அவங்க இப்ப அதுக்கு பெரிய அதிகார வர்க்கமா இல்ல, மகன் நடத்தினாலும் கூட. ஆனால் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய குடும்பங்கள் பங்குதாரர்களா இருக்கிறார்கள். அவர்களால் அவ்வளவு மல்டி மில்லியன் ப்ராசஸ கொண்டு நடத்த முடியாது. மங்கி போன முதலாளிகள் அவர்கள் வேலைநிலை. இப்ப நான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நோர்தர்ன் ஹாஸ்பிட்டல் போன்ற பிரச்சனையை நாங்கள் ஒரு தற்காலிகத்துக்கு நீதிமன்றத்தால ஆணை பிறப்பித்து முடக்க வேண்டும். முடக்கணும் என்றால், அரச வைத்தியசாலைகள் நிர்வாக சீர்கேடுகளை கலையும் வரை இந்த தனியார் வைத்தியசாலை வடபுலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் மூடப்பட வேணும். இன்க்ளூடிங் பவுனியாவின் சொல்றேன், மூடப்பட வேண்டும். கால வரை இன்றி மூட வேண்டும். அது சில நேரத்தில் 6 மாதத்திலும் திறக்கலாம் திரும்ப. ஆனால் இங்கு நிர்வாக சீர்கேடு களையப்பட்டு மக்கள் அன்றாடம் நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு மருத்துவம் பார்த்து செல்லுகின்றனர். சாதாரண சூழல் உருவாகும் வரை அதுக்கு ஒரு சட்ட பரப்பு செய்யலாம். ஏனென்றால் இங்கிருந்து அரச வைத்தியர்கள் தான் அங்கு போகிறார்கள். எனவே இவர்கள் குற்றமளித்திருக்கிறார்கள், சட்டத்துக்கும் யாப்புக்கும் குற்றமளித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் அந்த ஒடுக்கப்பட்ட அல்லது பாமர மக்களுடைய உயிர்களை இவர்கள் பரிசோதனை பிராணிகளாக மாற்றுகிறார்கள். மற்றது வர்த்தகத்துக்கான கச்சா பொருளாக மாற்றி வச்சிருக்கிறார்கள். அதே போல அரசாங்கத்தில் பணிபுரிந்து கொண்டு கையெழுத்து வைத்துவிட்டு அரச கருமத்தை வழக்கொண்டு இவர்களுக்கு எதிராக அதை செய்து இந்த வைத்தியசாலைகள் இதுக்கு மூல காரணம். இந்த வைத்தியசாலைகளை 6 மாதமோ 1 வருடமோ மூடிவிட்டதன் பின்னால் இங்கு நிர்வாக சீர்கேடு எல்லாம் களையப்பட்டு அன்றாடமான கடந்த காலத்தில் இயங்கியது போல் வைத்தியசாலைகள் இயங்குதான் என்று பார்த்ததன் பின்னால் பல்வேறு வகையான சட்டங்களை இயற்றி இந்த வைத்தியர்களை கட்டுப்படுத்தி கொண்டுதான் அவர்களை திறப்பதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனை ஜெயபான் இன்னொன்று அல்லாவி என்று 2018ஆம் ஆண்டு மாஞ்சோலை கிராமத்தில் உள்ள வைத்தியசாலை அங்கும் இருக்கக்கூடிய ஒரு சில வைத்தியர்கள் அந்த வைத்தியசாலையில வைத்தியம் பார்க்க மக்கள் வந்தால் அவர்களை 70 கிலோமீட்டர் தள்ளி பவுனியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் போங்கன்னு சொல்லி அங்கு அனுப்பி கொண்டிருந்தவர். சர்வதேச ரீதியாக வந்த பிரச்சனை மூமெண்ட் எகென்ஸ்ட் கரப்ஷன் சொல்லி அந்த அமைப்பு போராடி சட்ட ரீதியாக பெட்டிஷன் போட்டது ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு. அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல. அந்த வழக்கு நடந்து அந்த பிரச்சனை நடந்து இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இலங்கையில் தனியார் மருத்துவம் என்பது சாத்தியமற்ற ஒன்று. தனியார் அதாவது அரச சேவைத்துறையை கிடப்பில் போட்டு அதை இல்லாம பண்ணி
தனியார் துறைக்கு மக்களை தனியார் துறை மருத்துவமனைகள்ல மருத்துவம் பார்க்க தூண்டுவது தற்கொலைக்கு ஒப்பானது, அரசுக்கு தற்கொலைக்கு ஒப்பானது. ஏனென்றால் ஏற்கனவே பேசப்பட்ட மருத்துவ காப்புறுதி என்றது ஒவ்வொரு மக்களுக்கும் இல்ல, ஒவ்வொருத்தரும் வேலை செய்ய இல்லைங்க. அங்க 50% இளைஞர்கள் சும்மா ஊர் சுத்தி திரிகிறார்கள். இவர்களுக்கு காசை கொடுத்து மருத்துவம் பார்ப்பதற்கு யார்கிட்ட இருந்து பணம் இருந்து வரும்? இலங்கையில் உள்ள அரசாங்க சேவைத்துறையான மருத்துவத்துறை, இலவச மருத்துவத்துறை நாம் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக கட்டி பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. அதில் இந்த வைத்திய மாபியாக்கள் தங்களை திருத்திக் கொண்டு இலங்கை அரசாங்கத்தினுடன் பணிபுரிகிறதா இருந்தால் அந்த பணியை செவ்வனவே செய்தாக வேண்டும். மண்ணங்கட்டித்தான் இல்லை இன்றைக்கு பிரச்சனை. இன்றைக்கு இலங்கையில் உள்ள அதி முக்கியமான பிரச்சனை இந்த நிர்வாக சீர்கேடும் ஊழல் மயப்படுத்தப்பட்ட மாபியா பொருளாதாரமும். இவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது? ரெகுலேஷன் பண்ணணும். எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த பாதாள உலக பொருளாதாரம் இன்றைக்கு சட்டவாத அரசை கேலிக்குட்படுத்துகிறது. சட்டவாத அரசு ஒன்று இப்படி இருக்குது என்று சொன்னால் இவர்கள் இங்கிடம் போய் பிரைவேட்டாக இங்க சைன் வச்சுட்டு போய் பப்ளிக்கா செய்ய மாட்டார்கள். மற்றது அரசாங்க மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளை திட்டமிட்டு தனியார் வைத்தியசாலைக்கு போய் ஸ்கேன் பண்ணிக்கணுவா, அதை எடுத்துக்கணுவா, இது எடுத்துக்கணுவான்னு சொல்ல மாட்டார்கள். வைத்தியசாலை என்பது அங்க ஒருத்தர் போனா அவரை அங்க வைத்து வைத்தியம் பார்ப்பதும் தங்களால் முடியவில்லை என்றால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவதும் தான் முக்கியம். இலங்கை அரசாங்கத்திட்ட அந்த பொட்டன்சியல் இருக்குது. அது இலங்கையில சேவைத்துறை, மருத்துவ இலவச சேவைத்துறை செய்கிறது. மருத்துவ கல்வி, அதே மாதிரி கல்வியை இலவசமா கொடுப்பது. 70ஆம் ஆண்டுகள்ல இலங்கையின் மருத்துவத்துறை என்றது உலகத்திலேயே முதன்மையாக இருந்த ஒரு மருத்துவத்துறை. அடிப்படை சுகாதாரத்தை வளர்த்ததன் மூலம் இலங்கையில மருத்துவத்துறை மிக முன்னேறியது. அதே மாதிரி தான் கல்வித்துறை. அப்ப இலங்கையில இன்றைக்கு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தரம் அந்த நேரத்துல சில நேரம் எங்க மக்கள் செய்கிற அன்றாட இந்த நடத்தையில் சுத்தம் சுகாதாரம் குறைவாக இருக்கலாமே தவிர மருத்துவத்தில் பெரியாஸ்பத்திரி 99.9% மக்களை காத்திருக்கிறது. மிக தரமான மருத்துவர்கள், மிக தரமான இருந்தார்கள். அந்த இடத்துல டாக்டர் குலேந்திரன் இருந்தார், ஸ்ரீதரன் இருந்தார், செஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ரீதரன் இருந்தார், சபாரட்னம் இருந்தார். இவர்கள் எல்லாம் உண்மையாகவே வைத்தியத்தை மக்களுக்காக சேவை செய்தார்கள். சேவை உண்மைதான். அங்கேயும் முன்னுக்கு சம்மன் கிளினிக், அந்த கிளினிக், இந்த கிளினிக் இருந்ததுதான். ஆனால் அவர்கள் அன்றைக்கு ஒரு கன்சல்ட பாக்குறதுக்கு 40 ரூபாய் வேண்டினார்கள். இன்றைக்கு 40,000 ரூபாய் இருந்தாலும் போய் பாக்குறதுக்கு மிக கஷ்டமா இருக்கும். சரிதானே? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? யாட்னா ஹாஸ்பிட்டல்ல கிடைத்த வளத்தை கொண்டு நடத்தினார்கள். இன்றைக்கு வளங்கள் பெருகி இருக்கிறது. உலக நாடுகள்ல இருந்து உதவி வருகிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவி செய்கிறார்கள். எம்ஆர்ஐ வேண்டுவதற்காக சரி, அல்லது எக்ஸ்ரே வேண்டுவதற்காக சரி, அல்லது இந்த ஸ்கேன் பண்ற சோனோகிராபி செய்கிற கிரியேட் வேண்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி வேண்டி கொடுத்துருக்கிறார்கள். அங்கனம் அவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளையும் பெற்ற அரச வைத்தியசாலைகள்ல வைத்தியம் பார்க்காம அதை தடுத்து நிறுத்தி கண்டு நியார் ஹாஸ்பிட்டல்களுக்கு நோயாளிகளை வெறும் பரிசோதனை பிரயாணிகளாக அனுப்புகின்ற இந்த வைத்தியர்கள் உண்மையில் மன்னிக்க முடியாத சமூக கிரிமினல்கள். இந்த கிரிமினல்களுக்கு சட்டரீதியான நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இந்த கிரிமினலை காப்பாற்றுவதற்கு யாரு சட்டம் பேச வருகிறாரோ அவர் உண்மையில் மக்கள் விரோதியாக இனங்காணப்பட வேண்டும். குருபரன் போன்றவர்கள் உண்மையிலேயே ஒரு மக்கள் விரோதி. நான் உண்மையாக ஏமாற்றம் அடைஞ்சிட்டு போட்டி தமிழ் தேசியத்துக்கு கொடி பிடித்தவர்கள், தமிழ் தேசியம் பேசினவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மாஃபியாக்கள் பின்னால போட்டி கொண்டிருந்தான். இளைஞன் பேச்சு செய்த இளைஞன் சட்ட ரீதியாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார், தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்று போட்டி கொண்டிருந்தாங்க. எனக்கு ஜீரணிக்க முடியவில்லை. அர்ச்சுனாவோட வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்து சட்ட தரப்பு நியாயங்களை அரசு தரப்புக்காக என்று சொல்லி அர்ச்சுனாவுக்கு எதிராக குற்றம் செய்த மாபியாக்களுக்கு ஆதரவாக வந்தாங்க. இது மட்டும் இல்லை, இவர் ஆறு திருமுருகனின் காவி மாஃபியாவுக்கு ஆதரவாக மலையக பெண்களை கொண்டு அவர்களுக்கு அவர்களை இன்றைக்கும் ஒரு 2ஆம் தர பிரஜைகளாக கட்டப்பட்ட குளியல் அறையில குளிக்க விடாமல் உண்மையில் பொது இடத்துல விட்டு குடித்தது மட்டுமே. உண்மையில் இது அத வீடியோ பண்ணி இருக்கிறீங்க, நீங்கள் சிசிடிவி பூட்டி இருக்கிறீங்க. அவருக்கு ஆதரவாகவும் இந்த உண்மையில் இது குமாரவடிவேல் குருபரன் குமாரவடிவேல் டாக்டர் அவர் டாக்டர் போடுவார், டாக்டர் கலாநிதி குருபரன் குமாரவடிவேல் அவர்கள் இன்றைய சட்ட இளைஞர்களுக்கு விரிவுரைகள் கூட செய்து கொண்டிருந்தார். இவர்கிட்ட இருந்து சட்டம் படிச்சுட்டு வரவ இதே தப்பு யாரோட நிற்பினும் மாஃபியாக்கள் பக்கம் தான் ஒடுக்குமுறையாளருக்கு சாதகமாக இயங்குவார்களே அன்றி பரந்துபட்ட சட்டம் என்பது எப்பொழுதும் இருட்டறை என்று எங்களுக்கு ஒரு முதுவாக்கு இருக்குது. இந்த இருட்டறை குகைக்குள்ளே இத்தகைய கருப்பு ஆடுகள் இருக்கின்றன.
எனவே இந்த வெள்ளாடுகளான மக்களை இந்த ஒப்புடு சரியில்லை என்றாலும் சொல்றேன், இந்த மக்களை அம்போண்டு விட்டு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த அர்ச்சுனாவை இவர்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்தது என்பது மிக மோசமானது இல்லை. அர்ச்சுனா ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் ஒரு வடிவம் சிம்பிள். ஏனென்றால் மக்களுடைய உரிமைகளை பேசுகின்ற ஒரு நபர் அவர். அப்ப அர்ச்சுனாவை கைது செய்கிறது அல்லது அர்ச்சுனாவுக்கு வழக்கு போடுவது என்றால் அது மக்களுக்கு வழக்கு போடுறது என்றுதான் அர்த்தம். மக்கள் இனிமேல் இந்த போராட்டங்கள், ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் எழக்கூடாது என்ற படிப்பனை கொடுக்கிறதுக்கு. அப்ப நீங்கள் திட்டமிட்டு ஊழல் செய்திருப்பீர்கள். மக்களை பரிசோதனை பிராணிகளாக தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு, வறிய மக்களை சுரண்டுவதற்கு அவர்கள் ஒரு பரிசோதனை பிராணிகளை அனுப்பி அங்கு கையையும் காலையும் எடுக்கத்தக்கதாகவும் கண்ணையும் மூக்கையும் விளக்கத்தக்கதாகவும் ஓர்க்கான் திருட்டு பண்ணுவதற்காகவும் நீங்கள் அனுப்பி கொண்டிருப்பீர்கள். அதை பார்த்து கொண்டா இருக்கிறது. ஆனால் ஒரு வைத்தியர்கள் இங்கனம் உலகத்தில் எங்கேயும் இப்படி ஒரு தரந்தாழ்ந்த பணம் சம்பாதிப்பதற்கான வடிவங்களாக ஊழலையும் அரசாங்க பணிமனைகளில் செய்ய வேண்டிய வேலைகளை போய் தனியார் செய்வதும், மக்களை பரிசோதனை பிராணிகளாக தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவதும் இங்கெல்லாம் இல்லை. அப்படி இங்கெல்லாம் அங்க செய்ய மாட்டாங்க, செய்ய இயலாது. வேலை இல்லை. அந்த மருத்துவர் அந்த பட்டத்தை அதை பறித்து விடுவார்கள். அவருக்கு அனுமதிக்கப்பட்ட சூலாசம் ஷைனை பறித்திருவார்கள். அவர் மருத்துவர் இல்லை, தொழில் ரீதியாக இவர் மருத்துவம் இனிமேல் செய்ய முடியாது. இத்தகைய வலிய சட்டங்களை கொண்டு சட்டமாக்கம் இயற்றினால் மட்டும்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய வைத்திய மாபியாக்களது இந்த கிரிமினல்தனமான நடாத்தைகளை கட்டுப்படுத்த முடியும். அல்ல ஜேவிபி ஒரு இடதுசாரிகள் அல்ல, அவர் முதலாளித்துவம், இவையெல்லாம் காலம் கடந்து போன விவாதம். 13 மன்னங்கட்டியத்தான் இல்லை இன்றைக்கு பிரச்சனை. இன்றைக்கு இலங்கையில் உள்ள அதி முக்கியமான பிரச்சனை இந்த நிர்வாக சீர்கேடும் ஊழல் மயப்படுத்தப்பட்ட மாபியா பொருளாதாரமும். நான் இந்த பதில ஸ்ரீரங்கன் விஜயரத்னத்திட்ட இருந்து எதிர்பார்க்கல. இந்த பல்வேறு இடதுசாரிகளும் இன்றைக்கு மற்ற முதலாளித்துவ கட்சிகளை எதிர்க்கிறதிலும் பார்க்க மிக தீவிரமாக ஜேவிபி எதிர்க்கிறார்கள். அது நான் சொல்ல தேவையான தமிழ் சொலிடாரிட்டியில சேனன் அவர்களா இருக்கட்டும், அல்லது எங்கட ஜனநாயக முற்போக்கு கட்சிகளா இருக்கட்டும், பெரும்பாலும் இடதுசாரி சிந்தனையில இருக்கிறவர்கள் இதை மிக தீவிரமாக எதிர்க்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த நிலைப்பாட்டுக்கு வாரீங்க?